மாநில ஓஓஎஸ்சி குழு, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஓஓஎஸ்சி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐஇ, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ்எம்சி, வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என்று அனைவருமே இதில் பங்குதாரர்களாக செயல்படுகின்றனர். மேலும் இந்த பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற மாணவர்களுக்கான கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். as per state proceedings. இப்போது இந்த பிற துறை சார்ந்த அலுவலர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ப்ரொசீடிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வருஷம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு அது நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 to 10 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அதில் லேபர் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், சைல்ட் லைன், ஐசிடிஎஸ், டிசிபிஓ, டிஆர்டிஏ, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ், என்ஜிஓ அண்ட் டிடிஇடபிள்யூ என்ற இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நம்மளுக்கு இந்த சர்வேல ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க இந்த வருஷமும். இதில் அவங்களுக்கான சில விளக்கங்களை நம்ம சிறிய விளக்கமாக இங்கே கொடுத்து முடிக்க போகிறோம். அவங்க என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண போகிறாங்க, நம்ம எந்த மாதிரியான ட்ராப் அவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சிறிய விளக்கத்துடன் அவங்களுக்கு நம்ம சொல்லிடலாம். பொதுவாக ட்ராப் அவுட்டில் இடைநிற்க வாய்ப்புள்ள குழந்தைகள் அப்படின்னு ஒரு செக்டார் இருக்காங்க, இடைநின்ற மாணவர்கள்னு இருக்காங்க. ஸோ இடைநிற்க வாய்ப்புள்ள குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்திற்கு 3 நாட்கள், 2 வாரத்திற்கு 6 நாட்கள், 3 வாரத்திற்கு 9 நாட்கள், 4 வாரத்திற்கு 15 நாட்கள். அதாவது 15 நாட்கள் 3 நாட்கள்லேருந்து 15 நாள் வரை வராமல் இருக்கிற குழந்தை இடைநிற்க வாய்ப்புள்ள குழந்தைகளாக நம்ம கருதுகிறோம். இவனை நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா அடுத்து அவன் இடைநிற்றல் ஆகிடுவான். ஏன்னா 30 days ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக காமன் பூல் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போயிடுறோம். ஸோ அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இது எப்படி இருக்குது அப்படின்னா அந்தந்த ஸ்கூலில் அந்த இஎம்ஐ ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் தான் இது இருக்குது. இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஸ்கூல் இஎம்ஐ ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் தான் இது இருக்குது. ஸோ இதை டீச்சர்ஸ்லேருந்து, ஹெட்மாஸ்டர்ஸ்லேருந்து, பிஆர்டிஸ்லேருந்து எல்லா கல்வித்துறை சார்ந்த அலுவலர்களுமே இதை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த இடைநிற்றலை தடுக்கிறோம். இடைநிற்க வாய்ப்புள்ள குழந்தைகளை இடைநின்ற மாணவர்களாக இல்லாமல் நம்ம தடுக்கிறது தான் இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட். இது நம்மளுக்கு மாதந்தோறும் 2 முறை பண்ணுறோம். ஒன்று மாதத்துக்கு முதல் நாள், அப்புறம் மாதத்தின் 15ஆம் நாள் 15th டேட் அன்னைக்கு நம்மளுக்கு 2 தடவை ரிப்போர்ட் வருது. இதில் ஃபஸ்ட்டு வர்ற அந்த டேட்டு உள்ள ரிப்போர்ட்டை நம்ம 5th டேட்டுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடும், ஆராய்ச்சி அந்த குழந்தை ஏன் வரல அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுத்து முடிக்கிறோம். 15th டேட் வர்றதை நம்ம 20th முடிக்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேட்டில் உள்ள வராத குழந்தைகளையும் இந்த 15ஆம் தேதி அந்த ரிப்போர்ட் வருதில்ல அதில் வராத குழந்தைகளையும் நம்ம ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்து அதையும் நம்ம கவனம் செலுத்திடணும். ஸோ இதுதான் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ரிப்போர்ட்டில் நம்ம ஃபில்டர் பண்ணி ஹெல்த் இஷ்யூஸ் உள்ள மாணவர்கள், அதாவது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ள மாணவர்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அந்த லிஸ்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் அவங்க அந்த மாணவர்களை கவுன்சிலிங்கோ இல்லைன்னா என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ அதை கொடுத்து பேக் டு ஸ்கூல் அவங்கள திரும்ப பள்ளிக்கு வர வைக்கிற முயற்சிகளை அவங்க பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்பை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மாணவர்கள் வேலைக்கு செல்கிறாங்க, தினக்கூலிகள் இந்த மாதிரி வேலைக்கு சென்றுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள லிஸ்ட்டை லேபர் டிபார்ட்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது அவங்க அதுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப நம்ம பள்ளிக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ டிசிபிஓன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் பள்ளிக்கே செல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உள்ள குழந்தைகளை தான் நம்ம அந்த மாதிரி உள்ள குழந்தைகள் டிசிபிஓ லிஸ்ட் எடுத்து டிசிபிஓவில் கொடுத்துடும். அவங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஒரு கட்டம் இல்லைன்னா 2ஆம் கட்டமாக கவுன்சிலிங் கொடுத்து அவங்க மனநிலையை அறிந்து அதுக்கப்புறமா பேக் டு ஸ்கூல் பள்ளிகளுக்கு திரும்ப வர்றதுக்கான அனைத்து உதவிகளும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மென்ஷன் பண்ண அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளுக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் என்னங்கிற காரணத்தை நம்ம ஹெச்எம்ஸ் ஒவ்வொருத்தரும் போடுறோம். ஸ்கூல் இஎம்ஐஸில் போடுறோம். அது ரிப்போர்ட்டாக டிசி லாகின்ல வருது. அது முதல் தேதியிலும் 15ஆம் தேதியிலும் எடுத்து அதை பெருத்து அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்களிடம் நம்ம ஒப்படைக்கிறோம். அவங்க நம்மளுக்கு இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஆல் சில்ட்ரன் இன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற மோட்டோக்காக இதை நம்மளுக்கு பண்ணுறாங்க. சரி, இன்னொன்று இடைநிற்க வாய்ப்புள்ள குழந்தைகள் தான் இது. சரி, இவங்க இடைநிற்க வாய்ப்புள்ள குழந்தைகளை நம்ம தடுக்க தவறிட்டோம் அப்படின்னா அவன் இடைநிற்றல் குழந்தைகளாக மாறிடும். ஸோ அதுதான் ட்ராப் அவுட். அப்படி எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அது நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த் 3rd நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு.
எப்படி பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் வந்து ஸ்கூல் இஎம்ஐஎஸ் ஸ்கூலில் இருக்கிறானோ அதே மாதிரி இந்த ஓஒஎஸ்சி காமன் பூல் எப்படி இருப்பான்னா ஸ்கூலுக்குள்ளே தான் இருப்பான். ஆனால் காமன் பூல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் இருப்பான். காமன் பூலில் தனியாக ஒரு செக்ஷனில் இருப்பான். ஸோ நம்ம படிக்கிற குழந்தைகளையே நம்ம வந்து கவனம் செலுத்திட்டே இருப்போம். இந்த காமன் பூலில் யார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறிடுறோம். சரிங்களா? அப்படி நம்மளுக்கு காமன் பூலில் இருக்கிற குழந்தைகள் எவ்வளவுன்னா 2890 குழந்தைகள் இருக்கிறாங்க. 2890 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளோட அவங்கவுங்க ஸ்கூலில் இருந்தால் மொத்த மாணவர்கள் எத்தனை 2890. ஸோ இதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்தந்த ஸ்கூலில் காமன் பூலில் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகள் படித்து முடிச்சுட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு அந்த ஸ்கூலை விட்டு போயிட்டானா வெளியே தூக்கி போடுறோம். இதெல்லாம் 30 நாள் வரலன்னா நம்ம வெளியே தூக்கி போட்டுடுறோம். அந்த மாதிரி உள்ள குழந்தைகளை கரெக்டாக அவன் எங்கே படிக்கிறாங்கிற விவரத்தை ட்ராக் பண்ணி சர்வே பண்ணுறது தான் இந்த காமன் பூல் சர்வே. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் இதை பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன்எஸ்சிடி ஆல் சில்ட்ரன் இன் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்பை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வருடம் நம்மளுக்கு நடக்கும். இந்த வருடமும் ஒரு சில கேள்விகளை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த வருஷமும் டிஎன்எஸ்சிடி ஏசிஐஎஸ் ஆப் அப்படிங்கிறத ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளுக்கு அந்த லிங்க் பகிரப்பட்டது ஸ்டேட்லேருந்து. நம்ம அதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்தோம். இது யார் யாருக்கு ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிசி, ஓஎஸ்சி டிசி, பிஆர்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும். எக்ஸாம்ஸ் அனைவருக்குமே இது வந்து ஓப்பன் ஆகும். சில எக்ஸாம்ஸ் இன்சார்ஜ் எக்ஸாம்ஸாக இருந்தால் இது ஓப்பன் ஆகலைங்கிற கம்ப்ளைண்ட் இருந்தது. பட் இன்சார்ஜ் எக்ஸாம்ஸ்க்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அதை கிரியேட் பண்ணியிருந்த ஸ்கூல்களுக்கு ஓப்பன் ஆகும். பட் நிறையா பேர் இன்சார்ஜ் எக்ஸாம் ஐடி வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஓப்பன் ஆகிருக்காது. இதே வந்து பிரைமரி மிடில் ஸ்கூலாக இருந்தால் பிஓ லாகினை யூஸ் பண்ணி அந்த இன்சார்ஜ் எக்ஸாம் ஐடியை ஓப்பன் பண்ணணும். ஹைஸ்கூல் ஹையர் இருந்தால் சிஓ லாகினை வச்சு இதை ஓப்பன் பண்ணணும். ஸோ இது அப்படி இல்லாதவங்க வந்து இஎம்ஐஎஸ் டீம்கிட்ட டிசி இஎம்ஐஎஸ் டிசிட்டையோ இல்லைனா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் இஎம்ஐஎஸ் டீம்கிட்டையோ நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு ஹெச்எம் இன்சார்ஜ் ஐடிங்கிறத உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இருக்கிற ஐடிஸ் வச்சும் பிஆர்டிஸோட ஹெல்ப்போடையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 2890 மாணவர்களில் 2397 மாணவர்களை இது வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நேற்று வரைக்கும் உள்ள ரிப்போர்ட்டு. மீறி எத்தனை பேர் இருக்காங்கன்னா 493 மாணவர்கள் இன்னும் சர்வே செய்யப்படாமல் இருக்கிறாங்க. ஸோ இதோட லிஸ்ட்டு தான் நம்ம இன்னைக்கு வச்சுருக்கிறோம். இந்த லிஸ்ட்டு வந்து ஒரு முந்தா நாள் எடுத்த லிஸ்ட்டுனால இது வந்து 700 சம்திங் இருப்பாங்க. இது நேற்று எடுத்த ரிப்போர்ட்னால 493 இருக்குது. இன்னைக்கு காலில் வந்து ஒரு 470 ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரிங்களா? அதன்படி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து 22 மாணவர்களே இன்னும் சர்வே செய்யப்பட உள்ளனர். சரிங்களா? மற்ற எல்லாருமே வந்து சர்வே செய்யப்பட்டாச்சு. 162 மாணவர்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு 400 கிட்ட வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா அன்எய்டட் ஸ்கூல்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இன்றைய நிலவரப்படி வந்து இதுதான் நம்மளுக்கு. ஸோ இன்னும் ஆகஸ்ட் 31 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சர்வேயை முடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த படிக்கிற மாணவர்களை கண்காணிக்கிறோமோ அதே போலயே காமன் பூலில் இருக்கிற லிஸ்ட்டை எடுத்து அந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்கங்கிற லிஸ்ட்டை எடுத்து சர்வே பண்ண வேண்டியது நம்மளோட கடமையாகும். சரி, இதில் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இந்த சேம் அதே மாதிரி இந்த சர்வே முடிவடைந்தவுடன் ஆகஸ்ட் 31 முடிஞ்ச உடனே செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாணவர்களை வந்து அந்த வரிசைப்படி பிரிக்கிறோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க, அந்த மாதிரி கவுன்சிலிங் தேவைப்படுறவங்க, லேபர் டிபார்ட்மெண்ட், ஐசிடிஎஸ், இந்த மாதிரி எந்த மாற்றுத்திறனாளி டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றது. ஸோ எல்லாத்தையும் நம்ம பிரித்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம உதவி கேட்க போகிறோம். இதோட தபால், இதோட ஒரு இன்ட்ரடக்ஷன் தபால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆகஸ்ட் 10 அன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இங்கே. ஸோ அவங்களுக்கான விளக்கம் தான் இது. ஸோ ஆகஸ்ட் 31 முடிஞ்சதுக்கு அப்புறமா செப்டம்பர் 1st வீக்கில் நம்ம அவங்களோட உதவியை நாட இருக்கிறோம். மேலும் இப்போ வந்து சர்வே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இது எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. சர்வே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வேலையே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பக்கெட்டுன்னு சொல்லுவோம், பக்கெட் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் கூட இருந்திருக்கலாம். ஓஐசியில் இந்த பக்கெட் வைஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம சர்வே செய்து முடித்தவுடன் நான் அட்மிட்டட் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சில குழந்தைகளை வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்துறோம். அது வந்து அட்மிட்டட். சரிங்களா? நாட் அட்மிட்டட்
ஸ்கூலில் வந்து இன்னும் சேர்க்க வேண்டிய குழந்தைகள் வந்து 2B அட்மிட்டட், 2B வேலிடேட்டர். இப்போ இந்த குழந்தை 2B வேலிடேட்டருங்கிறதையே வந்து நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஏன் அது என்ன ரீசன்னா, அதுக்கு ஒரு 17 ரீசன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆப்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து இவன் வந்து எங்கேயாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒன்று அண்டர் ஏஜாக இருப்பான், இல்லைனா வந்து ஓவர் ஏஜாக இருப்பான், இல்லைனா ஐடி படிச்சுட்டு இருக்கலாம், இல்லைனா பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் அண்டர் ரெகனைஸ் கிளாஸ், அண்டர் ரெகனைஸ் ஸ்கூல், இந்த மாதிரி எக்ஸ்பயர்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளதான் 2B வேலிடேட்டர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 2B வேலிடேட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிரித்து விவரங்களை சரிபார்க்க வேண்டிய லிஸ்ட்டில் அவங்க வந்துடுறாங்க. 2B அட்மிட்டட் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன செய்யறோம், கண்டிப்பான முறையில் பள்ளியில் சேர்க்க வேண்டிய குழந்தைகள் அவர்கள். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நாட் அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த நாட் அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பிரித்து பிற துறையோட உதவியை நாட போகிறோம். நம்ம சேர்க்க வேண்டிய குழந்தைகளை நம்ம முயற்சி செய்து சேர்க்க போகிறோம். இதுதான் இந்த பக்கெட் அப்படிங்கிறதுல இதுதான் இருக்குது. மேலும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம ஆகஸ்ட் 10 and 12 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செப்டம்பர் 1st வீக் இதை கொடுத்துட்றோம். மாற்றுத்திறனுடைய குழந்தைகள் கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஐஇ ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் லெவல் மீட்டிங்கான முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் தலைமையில் நாங்கள் கல்வித்துறை சார்ந்த அத்தனை அஃபீஷியல்ஸுக்கும் நாங்கள் லாஸ்ட் வீக் மீட்டிங் வச்சுருந்தோம். அதில் வந்து ஐஇ ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸுக்குன்னு நம்ம தனியாக அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற அவங்களோட ஒர்க் அண்ட் டியூட்டிஸை நம்ம சொல்லியாச்சு. ஸோ அவங்களும் மாற்றுத்திறனுடைய குழந்தைகளை மட்டும்தான் அவங்க சர்வே பண்ணுவாங்க, அதர் குழந்தைகள் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க சர்வே பண்ணுற குழந்தைகளை உடனடியாக பள்ளி செல்லா குழந்தைகள் இடைநிலை மாணவர்கள் இருந்தாங்கன்னா உடனடியாக நம்ம என்ன செய்யணும், பள்ளியில் சேர்க்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பெண் குழந்தைகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் இருந்தாலும் நம்ம கண்டறிஞ்சா உடனே அவங்கள வந்து பள்ளியில் சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். மேலும் சிறப்பு பயிற்சி தேவைப்படும் குழந்தைகளை இணைப்பு சிறப்பு பயிற்சி மையங்கள், அதாவது ஆர்எஸ்டிசி, என்ஆர்எஸ்டிசி, ஐஎன்ஆர்எஸ்டிசி, கேஜிபிவி, என்எஸ்சிபிவி போன்ற பயிற்சி மையங்களில் நம்ம சேர்த்துற நடவடிக்கை இருக்கிறது. ஸோ முதற்கட்டமாக மாவட்ட அளவில் நம்ம கல்வித்துறைக்கு மட்டுமே இந்த செய்திகளை சொல்லி நம்ம சர்வேயை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கிறோம். ஆகஸ்ட் 31 நம்மளுக்கான டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2890 மாணவர்களையும் சர்வே செய்து முடித்து செப்டம்பர் முதல் வாரத்தில் நம்ம இதோட ஸ்கூலில் சேர்க்கிற அந்த 2B அட்மிட்டடுங்கிற ஒர்க்கை எடுத்து நம்ம செய்ய இருக்கிறோம். இப்போ 2வது கட்டமாக தான் நம்ம பிற துறை அலுவலர்களை வந்து ஹெல்ப்புக்கு வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஸோ அவங்களோட லிஸ்ட்டை கரெக்டாக வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு வந்து வீக்லி அப்டேஷனும் இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வீட்டில் ஸ்கூலுக்கும் நம்ம அந்த பிற துறைக்கும் நம்ம ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு நம்ம வந்து மாணவர்களை கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ வந்து இறுதியாக இந்த 2090 மாணவர்களையும் சர்வே செய்து முடித்து 2B அட்மிட்டட் மாணவர்களை பள்ளியில் சேர்ப்பதே நமது பெரிய இலக்கு என்பதை சொல்லி பிற துறை அலுவலர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.